வணக்கம் ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி எப்படி பிஹேவ் பண்ணால். ஜனவரி 13ஆம் தேதி நமக்கெல்லாம் போகி. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. பட் மார்க்கெட் லீவ் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பொங்கலுக்கு லீவே இல்லை. 13, 14, 15, 16 எல்லா டேயுமே வந்து மார்க்கெட் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியம் தான். ஏன்னா நமக்கு ட்ரேடிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பொங்கலும் முக்கியம் தான். ஸோ பார்த்துக்கோங்க. சப்போஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் இந்த பாயிண்டில் இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா கீழே வந்துட்டு மறுபடியும் கீழே தான் வரும்னு. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நம்ம இது பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே போயிருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி கீழே வந்திருக்கு. அதாவது என்னென்னா மார்க்கெட் இங்கிருந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் கீழே வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட்டில் தான் இருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இது ரெக்கவர்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா, முன்னாடி அதாவது நம்ம இப்போ ஒரு 1 மந்த் டைம் ஸ்கேல் எடுத்தோம்னா, இப்போது இங்கேருந்து வாங்கினவங்க, இந்த சப்போர்ட்லேருந்து வாங்கினவங்க எல்லாருமே இங்கே வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால தான் மார்க்கெட் மேலே போகுது. அண்ட் இந்த ரேஞ்ச் போயிட்டு திருப்பியும் நெகட்டிவ் சைடில் தான் வருது. இப்போ நீங்கள் டைம் ஸ்கேல் எல்லா டிஃப்ரெண்ட் டைம் ஸ்கேல் சப்போஸ் இப்போ நம்ம வந்து 1 மந்த் டைம் ஸ்கேல் இருக்கும், 30 மினிட்ஸ் கேண்டில். அண்ட் இந்த 30 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் நம்மளோட 9 SMA வந்து கீழே தான் இருக்குது. அதே மாதிரி 100ம் 200ம் மேலே இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் நமக்கு வந்து செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இதே தான் நமக்கு வந்து ஒரு 1 டே கேண்டில்லையும் பார்ப்போம். சப்போஸ் நான் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1 டே கிராஃபு. இங்கே பார்த்தாலும் அதாவது இனிஷியலாக இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால நம்மளோட 9 SMA என்ன ஆயிருக்குன்னா 100 கிராஸ் பண்ணியிருக்கு. பட் இந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு அவங்க எல்லோரும் கீழே வரும்போது, அதாவது மார்க்கெட் கீழே வரும்போது இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது 9 SMA வந்து 100 கிராஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்கன்னு, பையர்ஸ் இல்லை. அண்ட் இந்த ஒரு க்ரீன் கேண்டல்னால நீங்கள் பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நாளைக்கு, அதாவது நேற்று வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும் 9:15க்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெட் கேண்டலுக்கு அப்புறம் இது ஒரு க்ரீன் கேண்டில். அப்புறம் இந்த ரெண்டு ரெட் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இது வந்து நம்மளோட சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த 3வது ரெட் கேண்டிலில் நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த 3வது ரெட் கேண்டிலில் நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கும். ஸோ இந்த 80 பாயிண்ட்ஸ் கீழே வந்தப்போ நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்து இந்த க்ரீன் கேண்டில், ஸோ இங்கே ஒரு ரெட் கேண்டில் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த சப்போர்ட்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நீங்கள் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன், ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், கண்டினியூ ஆகலாம். கண்டினியூ ஆச்சுன்னா அந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் வேறு ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் வந்தனால இந்த ரெட் கேண்டலோட நம்மளோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி தான் நேற்று நான் பண்ணேன். அப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 87 பாயிண்ட்ஸ்க்கான ப்ராஃபிட் கிடைக்கும். 87 பாயிண்ட்ஸ்க்கான ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நான் நேற்று ட்ரேட் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். திருப்பி இது ஒரு புல் பேக் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், இங்கே ஒரு புல் பேக், திருப்பி மேலே போயிடுச்சு. இந்த ஒரு 3-4 க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரேட் எதுவுமே எடுக்கிறதில்ல. இங்கேருந்து மேலே போச்சு. இட் வாஸ் வெரி அன்சர்டன். சப்போஸ் இந்த க்ரீன் கேண்டிலில் நீங்கள் எடுத்துருந்துருக்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்டுங்கிறனால நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து டவுன்ஃபால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து மேலே ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ட்ரெண்டா அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா இங்கே இந்த ப்ராஃபிட் இங்கே இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக யாரோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்லோவாக ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டை இங்கே விட்டுருவீங்க. ஸோ ஆனால் இது வந்து இதுவுமே நல்ல ட்ரேட் தான். ஆனால் இந்த சப்போஸ் இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போயிருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்னா லாஸ் வரும்போது திருப்பி இதோட லாங் பொசிஷன் வச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கு இங்கே போயிருப்பீங்க, லாஸுக்கு இங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் ப்ராஃபிட்டை விட. ஆனால் நமக்கு வந்து என்னாச்சுன்னா திருப்பி இந்த இடத்துல வந்தனால
ஒரு -15 பாயிண்ட்ஸ் நமக்கு லாஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான இது தான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ட்ரேடிங்க்கான பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இடம் வந்து கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் சைக்காலஜியை யூஸ் பண்ணணும். அண்ட் இண்டிகேட்டர்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி திருப்பி வந்து நம்மளோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடே எடுக்க போகிறதில்ல. சப்போர்ட்லேருந்து வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் இல்லைன்னா இந்த ரெட் கேண்டில், இங்கே வந்து பொசிஷன் எடுக்கலாமா? ஏன்னா நம்மளோட செட்டப் வந்துருச்சு. சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்துருச்சு. எஸ்எம்ஏயும் 9 எஸ்எம்ஏ கீழே தான் இருக்குது. 200 மேலே தான் இருக்குது. ஸோ பெர்ஃபெக்ட் பொசிஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் எடுக்கிறதுக்கு. ஆனால் டைம் என்னென்னா 2:30. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்னொரு 1 ஹவரில் 2 ஹவர்ஸில் ஸ்டாப் ஆயிரும். 2:30 அதே மாதிரி 3:30க்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த 3:30ங்கிறனால 1 ஹவர் தான் இருக்குது. அப்போ இந்த 1 ஹவரில் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் எடுத்திருந்தாலும் எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா இங்கே வரைக்கும் வந்திருக்கும். இங்கே வரைக்கும் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகிருந்திருக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுத்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி சின்ன லாஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த மார்னிங் வந்து இந்த ட்ரேடு தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு 80 பாயிண்ட்ஸ் மூவ்க்கான ஒரு நல்ல ட்ரேடு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, எப்பயுமே இந்த செல்லர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. அதனால மார்க்கெட் வந்து கீழே தான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நேற்று போன மாதிரி என்ன ஆகலாம் அப்படின்னா, நேற்று போன மாதிரி என்ன ஆகலான்னா, இதை போயிட்டு இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட கீழே வரலாம். ஸோ இதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுது, அதாவது இங்கே இருக்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போயுமே இந்த சப்போர்ட்டு கீழே வந்தோடனே தான் எடுக்கணும். அண்ட் த்ரூ அவுட் த ட்ரெண்ட் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50ல் வந்து கம்பெனிஸோட இதுவுமே ப்ராஃபிட்ஸுமே வந்து எக்ஸ்பெக்டட் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து நம்மளோட டிசிஎஸோட Q3 ரிப்போர்ட் வந்துச்சு. Q3 ரிப்போர்ட்டில் 13% அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ Q3ல 13% ப்ராஃபிட்டுங்கிறது அது வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட் இல்லை, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து புதன்கிழமை என்னாச்சுன்னா ஜிடிபி இயர் ஆன் இயர் ஜிடிபி ஃபிசிக்கல் இயரோட ஜிடிபி வந்துச்சு. அந்த கால்குலேஷனில் நமக்கு என்ன இருந்திருக்குன்னா எக்ஸ்பெக்டட் வந்து 8% இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 7.6% தான் இருக்குது. ஸோ அந்த ஜிடிபியும் நமக்கு, அதாவது இந்தியாவோட ஜிடிபியே கம்மியாக தான் இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ப்ளஸ் டாட்டாவோட டிசிஎஸுமே வந்து எக்ஸ்பெக்டட் அளவுக்கு மேலே போகல. செகண்ட் டாட்டாவோட இஎல்எக்ஸ்ஐ, உங்களுக்கு தெரியும் டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸோட ஸ்டாக் அது. அந்த டாட்டா எலக்ட்ரானிக் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3%, 8% மைனஸில் இருக்குது. அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மைனஸில் இருக்குது Q3ல. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இயரோட Q3. ஸோ அடுத்து வந்து Q4 வந்து ஃபினான்ஷியல் இயரோட ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அடுத்து மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத மூவ் ஆகும். இனியும் இந்த வர நாட்களில் நிறையா மேஜர் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வரும். அதனால இந்த மந்த்து மார்க்கெட் நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்பயுமே இந்த ஒரு குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு 4 மாதம் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. இந்த ரிப்போர்ட் வெளியிடுற மாதங்கள், வாரங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதாவது இந்த மாதம் எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2024க்கான அக்டோபர் டு டிசம்பரோட ரிப்போர்ட் தான் இப்போ வந்து ஜனவரியில் விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நம்ம இங்கே ஒரு 1 இயர் ட்ரெண்டில் பார்த்தாலும், ஸோ இந்த 1 இயர் ட்ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட 9 SMA 200 கிராஸ் பண்ண போகுது. ஏற்கனவே 100 கிராஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்கன்னு அர்த்தம். பட் கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 200 கிராஸ் பண்ணும்போது தான். ஸோ 100 கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு நமக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் கிடச்சிருந்துருக்கு. ஆனால் அதோட கன்ஃபர்மேஷன் 200 கிராஸ் பண்ண போகிறது தான். ஸோ வர நாட்களில் 200 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு 3-4 நாளில் 200 கிராஸ் பண்ணிருச்சுன்னா நேராக அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி எய்தர் இங்கே வந்து 22,800க்கு வரலாம்,
இல்லைன்னா இங்கே 21,700க்கு வரலாம். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஆனால் அதாவது மண்டே வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.